சப்பாத்திக்கு மாவு பிசைந்தபடி சமையலறை ஜன்னல் வழியாக டிவியில் ஓடும் பாடல் காட்சியை ஆசையாய் வேடிக்கை பார்த்தாள் கவிதா. +2 முடித்த கையோடு 6 மாதம் தையல் வகுப்புக்கு போய் தலையணை உரை தைத்து பழகுவதற்குள் ரகுவை திருமணம் முடித்து மாமியார் வீடு வந்த கவிதாவிற்கு இது போன்ற சின்ன சின்ன ஆசைகள் மனதில் ஏராளமாய் இருந்தன. திருமணமான புதிதில் மாலையில் கணவன் தனக்காக எதையாவது ஆசையாக வாங்கி வருவான் என எதிர்பார்ப்பாள் கவிதா. ஆனால் அவனோ வெறுங்கையை வீசியபடி வருவான். இதையெல்லாம் கவனித்த அவன் அம்மா ஒரு நாள், ஏன் தம்பி, புது பொண்டாட்டி வீட்டில் இருக்கா, வரும்போது அவளுக்கு ஏதும் தித்திப்பும் 1/2 முழம் பூவும் வாங்கியாந்தான் என்ன என்றால் சிறு எரிச்சலுடன். அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் உடை மாற்றி வார இதழுடன் மொட்டை மாடிக்கு போய்விட்டாள். பெருமூச்சு விட்டாள் கவிதா. அவளை அறியாமல் கண்கள் கசிந்தது. ரகுவாவது கையில் சுமையோடு வருவதாவது. கல்யாண பந்தலில் அவன் கையில் இருந்த பூச்செண்டையும் கவிதா கையில் திணித்துவிட்டு அவன் முன் நடக்க, எந்த வரலாற்றிலும் இல்லாத கணக்காய் 2 கையிலும் பூச்செண்டோடு கவிதா பின்தொடர்ந்த கதை அதற்குள்ளா மறந்திருக்கும். என்னங்க, பசங்க ஏதோ புக்கு கேட்குறாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்று கணவருக்கு எதிரில் நின்று கவிதா கேள்வி கேட்க பழகுவதற்குள் 10 ஆண்டுகள் ஓடோடி விட்டது. ஆனால் அவனோ இட்லியை வில்லி சாம்பாரில் நனைத்து வாய்க்குள் திணித்தவாறு கவிதாவை அலட்சியமாய் பார்த்து, பீரோல பணம் இருக்கு, எடுத்துக்க. அவனுடைய எல்லா பரிவர்த்தனைகளும் பணம் தருவதோடு முடிந்து போகும். 1000 பணம் தருவதை விட 1/2 முழம் மல்லிகை பூவில் இருக்கும் அந்யோன்யம் ஆயுளுக்கும் மணக்கும் என்பதை அறிந்தும் அறியாமல் நடந்து கொண்டான். காலப்போக்கில் இந்த சங்கடங்களுக்கு நெளியாமல் வாழ கவிதாவும் அவள் குழந்தைகளும் பழகி கொண்டன. கவிதா ஃபோன் செய்து விஷயத்தை கூறிய போது ரகுவிற்கு உண்மையில் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மகன் 10ஆம் வகுப்பில் பாஸ் செய்த விஷயம் தெரியுமென்றாலும் பள்ளியில் அவன்தான் முதலாவது என்பதை அறிந்து பூரித்து போனான். உறவுகளுக்கெல்லாம் வழிய ஃபோன் செய்து தகவலை கூறி சந்தோஷப்பட்டான். அந்த மகிழ்ச்சியுடன் ரகு வீட்டிற்கு வந்தபோது கதவு பூட்டியிருந்தது. 10 நிமிடத்திற்கு பின் கவிதாவும் குழந்தைகளும் கை நிறைய பொருட்களுடன் வந்தனர். வந்து நேரமாச்சா என்று கேட்டாள் கவிதா. அது கிடக்கட்டும், நான் சொன்ன மாதிரி நரேஷுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தையா? 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்களா? ஆர்வமாய் கேட்டவனை வெறுமையாய் பார்த்தாள் கவிதா. குழந்தைங்க கேட்டதை வாங்கி தர்றதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் அவங்க உண்மையான சந்தோஷம் இருக்குது என்றாள் கவிதா. இன்னும் பேசுகிறம்மா, இத்தனை வருஷத்தில் அவன் கேட்டு நான் எதையாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நம்ம குடும்பத்தில் யாருக்காவது என் கடமையை செய்ய தவறி இருக்கேனா என்று கேட்டான் அழுத்தமான குரலில். வாய்விட்டு சிரித்து, நிச்சயமாக இல்லைங்க, நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கிக்க பணம் தந்துடுவீங்க, அதை மறுக்கலை. ஆனால் நரேஷுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்களே தெரிஞ்சு வச்சு வாங்கிட்டு வந்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான், உங்களுக்கு புரியலையாங்க என்றாள். எல்லாம் ஒன்று தான். எப்படிங்க ஒன்றாகும்? பாலும் மோரும் உரைய விட்டால் தயிராகுங்கிறது பொது நீதி. அதுக்காக ஒரு அண்டா பாலுக்கு 1/2 ஸ்பூன் மோர் விட்டு அடுத்த நாள் கட்டித்தயிர் கிடைக்கும்னு காத்திருக்கிறது எப்படி புத்திசாலித்தனம் ஆகும்? என்னவோங்க, குழந்தைங்க வளரும் போதே நம்முடைய பாசத்தை காட்டி அதை அவங்கள உணர வச்சிடணும். அதை விட்டுட்டு அவங்க வளர்ந்த பின்னால் நான் பாசத்தை காட்டினேன் அதை கவனிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது, அதை புரிஞ்சுக்கங்க. ஆனால் புகைப்படிந்திருந்த அவன் மனதிற்குள் அவள் வார்த்தை வெளிச்சங்கள் ஊடுருவி செல்லவில்லை. இவ கடக்கா பாசத்தை மனசில் சுமக்கணுமா, அதை விட்டுட்டு கையில் பொருளாக நிரூபிக்கணுமா என்ன? சுமக்க பழகினா காலம் ஃபுல்லாக எதையாச்சும் சுமந்துட்டு தெரியணும் தனக்குள் சொல்லி கொண்டான். காலம் உருண்டோடியது. நரேஷின் படிப்பு மற்றும் வேலை, ஸ்ரீயின் கல்யாணம் என்று எல்லாம் கணக்கச்சிதமாய் நடந்து முடிந்திருந்தது. 50 வயதை கடந்திருந்த நிலையில் ரகுவிற்கு சர்க்கரையும் பிபியும் நண்பர்களாயின. மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாத அவனுக்கு தன் உணர்வுகளை பற்றி பேசக்கூட யாரும் இல்லை. குழந்தைகளோடு ஒட்டியே வாழ்ந்த கவிதா இப்போதும் ரொம்ப பிஸியாக இருந்தாள். ஆஃபீஸுக்கு போய் வருவது மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்று ஆஃபீஸுக்கு பக்கத்திலே தனி வீடு பார்த்து தன் மனைவியோடு சென்று விட்டான் மகன் நரேஷ். வாரத்தில் 6 நாட்கள் மகன் மற்றும் மகள் வீட்டில் இருப்பது கவிதாவிற்கு வழக்கமாகி போனது. இதனால் ரகுவின் உலகம் தனிமையானது. தினம் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும்போது மாத்திரை வாங்கி வருவதும், கவிதா வீட்டில் இல்லாமல் போனால் தனக்கு சாப்பாடு வாங்கி வருவதுமே வேலையானது. கையிலும் மனதிலும் சுமையை தூக்க விரும்பாமல் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும்படி கிளீன் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்த தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே என கழிவிறக்கம் ஏற்பட்டது அவனுக்கு.
முதுமையும் பிணியும் தன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டதே என்று வேதனைப்பட்டு கவிதா வரட்டும், இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்று காத்திருந்தான். இரவு 8 மணிக்கு மேல் மகன் நரேஷோடு வந்தாள் கவிதா. வாசலில் நின்று பேசிவிட்டு அப்படியே கிளம்பி விட்டான் நரேஷ். உள்ளே வந்து அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கும் தோன்றவில்லை, கவிதாவும் கூறவில்லை. வந்த நேரமாச்சா? நரேஷ் வீட்டிலேருந்து வெஜிடபிள் புலாவ் செய்து கொண்டாந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா என்று கேட்ட மனைவியை குரோதமாய் பார்த்து, என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியாதி வந்ததும் ரொம்ப கேவலமாக போயிடுச்சா? உன் பிள்ளை வாசல் வர வந்தவன் ஒரு நட உள்ளே வந்து என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, நீயும் கூப்பிடல, என்ன திமிர்த்தனம் செய்கிறீங்களா அம்மாவும் பிள்ளையும் என்றான் கோபத்தோடு. அவனை பரிதாபமாய் பார்த்தாள் கவிதா. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எங்கேயோ விபரீதமாக நினச்சிட்டு இருக்கீங்க. நரேஷ் எவ்வளோ கவலைப்பட்டான் தெரியுமா? மேற்கொண்டு பேச முற்பட்டவளை கை உயர்த்தி தடுத்த. அடடா, என்ன கரிசனம் அப்பா மேலே, பாசம் இருக்குன்னு சொல்லிட்டா பத்தாது, அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்க தெரியணும் என்று கூறிய ரகுவை விழிகளை விரித்து உற்று பார்த்தாள் கவிதா. அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் விழிகளை தாழ்த்தினான் ரகு. மன்னிச்சுக்கங்க, உங்கள் அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கு அனுபவம் இல்லை, ஆனாலும் என்னாலேயும் உணர முடிஞ்சது. ஆனால் நீங்கள் பணம் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் கடமைன்னும், பெண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய அன்பை கிரெடிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் தந்துடணும்னு நினச்சிங்க. அதனால தான் அவங்களுக்கு உங்களை விட அந்த கார்டுங்க மேலே பிடிப்பு அதிகமாக இருக்குன்னு தோணுது. எதுக்கு எடுத்தாலும் கேரி பேக் வாழ்க்கை பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ உங்ககிட்ட கேரிங்காக இருக்க இல்லையேன்னு வருத்தப்படுறீங்க. சுமக்க தயங்குறது நல்ல மனுஷ பண்பு இல்லைங்க. ஒரு ஆணை போல பெண்ணும் சுமக்க தயங்கினா உலகமே விருத்தி இல்லாமல் போயிடும். இந்த உலகமே தன்னை யாராவது எதன் பொருட்டாவது சுமந்துட்டே இருக்கணும்னு தான் பிரியப்படுது. நாம் நடமாடும்போது 4 பேரை சுமந்தா தானே நம்மளை கடைசியாக சுமக்க 4 பேர் ஓடி வருவாங்க, அமைதியாய் கூறினாள் கவிதா. ரகுவிற்கு இதுவரை இல்லாத சுமை மனதில் குடிகொண்டது. மறுநாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவன் கோயிலை ஒட்டிய பூக்கடையில் முல்லைப்பூவை பார்த்தான். கவிதாவிற்கு முல்லைச்சரம் என்றால் மிகவும் பிடிக்கும். அதை பற்றி அறிந்திருந்தும் இத்தனை காலமாக வாங்கி கொடுக்க தோன்றாமலே வாழ்ந்து விட்டான். இன்று வண்டியை கடையின் முன் பிரேக் எடுத்து நிறுத்தினான். முதல் முறையாக மனைவிக்கு பூ வாங்கியவன் திரும்பி நடக்கும்போது அந்த நெடிய நீண்ட சாலையை கவனித்தான். இருமருங்கிலும் மனிதர்கள். அவர்கள் எல்லோருடைய கைகளிலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்றை சுமந்தபடிதான் சென்றனர். கேரிபேக் மனிதர்கள் என தனக்குள் மெதுவாய் கூறி சிரித்தபடி அவர்களில் ஒருவனாக கலந்தான் ரகு.